மக்களவையின் தற்போதைய சபாநாயகர் யார்? ஓம் பிர்லா, பி. சுமித்ரா மகாஜன், சி. ஜி.வி. மாவ்லாங்கர், டி. நரேந்திர மோடி. விடை ஏ. ஓம் பிர்லா. தற்பொழுது தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 1, பி. 4, சி. 2, 3. விடை டி. 3. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஆகஸ்ட் 29, 1947. பி. செப்டம்பர் 2, 1946. சி. டிசம்பர் 9, 1946. டி. ஜனவரி 22, 1947. விடை ஏ. ஆகஸ்ட் 29, 1947. இந்திய அரசியல் அமைப்பின் 4வது தூண் எது? அ. நிர்வாகம், பி. பத்திரிகை, சி. நீதித்துறை, டி. சட்டமன்றம். விடை பி. பத்திரிகை. திட்டக்குழு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஏ. 1951, இ. 1950, சி. 1953, டி. 1952. விடை இ. 1950. இந்திய தேர்தல் ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஏ. 1950, பி. 1952, சி. 1954, டி. 1951. விடை ஏ. 1950. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஏ. ஆளுநர், பி. பொதுமக்கள், சி. பிரதமர், டி. குடியரசுத் தலைவர். விடை டி. குடியரசுத் தலைவர். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன? ஏ. 23, பி. 22, சி. 25, டி. 24. விடை சி. 25. இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஏ. உத்தராஞ்சல், பி. தெலுங்கானா, சி. ஜார்க்கண்ட், டி. சத்தீஸ்கர். விடை பி. தெலுங்கானா. ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை வாசிக்கப்பட்ட பின் ஏற்கப்படும்? ஏ. 5, பி. 3, சி. 2, டி. 1. விடை பி. 3. எந்த அரசியல் சட்ட திருத்தம் ஊராட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீட்டை கொடுத்தது? ஏ. 61வது சட்ட திருத்தம், பி. 85வது சட்ட திருத்தம், சி. 69வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம். விடை டி. 73வது சட்ட திருத்தம். மக்களவை கூட்டத்தை ஒத்திவைக்க அதிகாரம் படைத்தவர் யார்? ஏ. குடியரசுத் தலைவர், பி. சபாநாயகர், சி. பிரதமர், டி. துணை சபாநாயகர். விடை பி. சபாநாயகர். இந்தியாவில் தனி அரசியல் அமைப்பு சட்டம் கொண்ட மாநிலம் எது? ஏ. ஆந்திர பிரதேசம், பி. உத்தரப்பிரதேசம், சி. ஜம்மு காஷ்மீர், டி. ராஜஸ்தான். விடை சி. ஜம்மு காஷ்மீர். நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஏ. 1952, பி. 1953, சி. 1950, டி. 1956. விடை சி. 1950. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி பற்றி கூறும் விதி எது? ஏ. 148, பி. 156, சி. 143, டி. 146. விடை ஏ. 148. 11வது அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஏ. 86வது சட்ட திருத்தம், பி. 26வது சட்ட திருத்தம், சி. 7வது சட்ட திருத்தம், டி. 92வது சட்ட திருத்தம். விடை ஏ. 86வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஏ. 1949 நவம்பர் 26, பி. 1949 டிசம்பர் 26, சி. 1950 ஜனவரி 24, டி. 1950 ஜனவரி 26. விடை டி. 1950 ஜனவரி 26. 2019ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றது? ஏ. 15, பி. 17, சி. 18, டி. 16. விடை பி. 10. மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள்? ஏ. 12 பேர், பி. 1 பேர், சி. 2 பேர், 6 பேர். விடை ஏ. 12 பேர். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி கூறும் விதி?
ஏ 53, பி 66, சி 64, டி 55. விடை டி 55.